கர்த்தர் எலியாவை கொண்டு அவள் சொற்படி செய்தால் சொன்ன வார்த்தையின்படி தேவன் செய்தார். எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி தேவன் செய்தார். அவள் சொற்படி செய்தால் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி தேவன் செய்தார். அப்போ நாங்கள் சொன்ன வார்த்தையின்படி தேவன் செய்யணும்னா நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் காணிக்க மாத்திரம் சொல்லலை, கர்த்தர் கொடுக்கறத மாத்திரம் சொல்லலை. உங்களுக்கு கொடுக்கறதுல மாத்திரம் அற்புதம் இல்லை, விசுவாசிக்கிறதுல, வார்த்தையை வாசித்து தியானிக்கிறதுல, சூப்பர் நேச்சுரல் பெரிய எண்ணம். டைரி எழுதணும், இருக்கிறதை எழுதாத, வேதத்தில் சொல்லப்பட்டதை எழுது, உன் விசுவாசத்தை எழுது, உன் விசுவாசத்தை பிரகடனப்படுத்து. சொற்படி செய்தால் சொற்படி, தேவ மனுஷன் சொன்படி அவளுக்கு தேவன் செய்தார். ஆகவே பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய். டாடி காட் ரொம்ப ஞானியா. அங்க இன்னொரு சூப்பர் நேச்சுரல் செய்தார். சரீரத்துக்கு அடுத்த சூப்பர் நேச்சுரல். ஃபேமிலியில பிள்ளைக்கு வியாதி வந்துச்சு. பிள்ளைக்கு வியாதி வந்தோடனே இவ புறஜாதி தானே, உலக சிஸ்டமே வியாதி வந்துச்சுன்னா, ஏதாவது மரணம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா, ஏதாவது புள்ள ஊனமா பிறந்துச்சுன்னா, உலக சிஸ்டம் இவங்க அப்பா தாத்தா பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமா வியாதி வந்துச்சு, இவன் சொல்றா, ஐயா என் பாவத்தை நினைவு கூறவா நீங்க வந்தீங்க. இதான் வேர்ல்டு சிஸ்டம். இந்த வேர்ல்டு சிஸ்டம் தான் பிரமாணத்தில் இருக்க பாவத்தையே நினைவு கூற வச்சு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல, பாவத்தை நினைவு கூறுவ வருவதற்கு மகனுக்கு வியாதி இல்லை, அவளை மறிக்க வச்சு அந்த சாரிபாத் ஒரு விதவிய ஒரு தேவனுடைய அவளை மறிக்க வச்சு அவனை உயிரோடு எழுப்பி அந்த சாரிபாத் ஒரு விதவை யெகோவா தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக வியாதி வந்தது. பிள்ளை மரித்தான். வியாதி வந்தோன ஜெபமன்ல இவனுக்கு தெரியும் இவன் சாகணும், அப்பதான் அவனை உயிரோடு எழுப்பணும்னு. லாசரு வியாதியா இருக்கிறான், அவசரப்பட்டு போகல. லாசரு மறிச்சிட்டான், அவசரப்பட்டு போகல. இயேசுவுக்கு தெரியும் இவனை நான் உயிரோடு எழுப்பணும்னு. எலியாவுக்கு தெரியும் இவனை நான் உயிரோடு எழுப்பணும்னு. ஆகவே அவனை உயிரோடு எழுப்பி பிள்ளைக்கு முன்பாக நிறுத்தினால், இப்போது அவள், ஐயா நீங்க யெகோவா தீர்க்கதரிசி, நான் அந்த யெகோவா தேவனை நான் அக்செப்ட் பண்றேன். அவர் அற்புதங்களின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், கைவிடாத தேவன், எனக்கு வழியை உண்டாக்குகிற தேவன். நான் வெட்கப்பட்டு தலைகுனிவா இனிமே இருக்க போவதே இல்லை. நான் விதவை, என்னை யாருமே விசாரிக்கல. விதவைக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களா இல்லையா? புருஷ வீட்டில் இருப்பாங்க, இவ வீட்டில் இருப்பாங்க, இருந்தாங்களா இல்லையா? எல்லாம் கைவிட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். தனிமைப்படுத்தப்பட்ட விதவியின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த விதவியை தேவன் தன்னுடைய மகளாய் மாற்றிக்கொண்டார் என்றால் நமக்கு யாரும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஜீசஸ், ஃபர்ஸ்ட் டாடி காட், லவ் டாடி காட், புட் டாடி காட் ஃபர்ஸ்ட், புட் ஹிஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட். சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு பேசுறேன். உங்க பிள்ளைகள், பொருளாதாரம், வேலை, ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்கனவே உபாகம் 28 ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். பரிபூர்ண நன்மையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் செய்ய ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டு விட்டார். உங்கள் அற்புத சாட்சியாய் மாற்ற உங்களை சில இடத்துக்கு அனுப்ப போறார். அங்க உங்க வார்த்தையின் மூலம் அவங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது.